பெரிய தப்பு பண்ணிட்டேனே. நான் பெத்த பிள்ளைய யாருனே தெரியாத மாதிரி அடிக்க வேண்டியதா போயிடுச்சு. சிவா, என்ன மன்னிச்சிரியா? மன்னிச்சிரியா? உண்மை என் மகனை ஏத்துக்க முடியாத பாவியாட்டப்பா. ஐயோ ஐயோ, யாருமே பண்ணக்கூடாத துரோகத்தை அம்மாவுக்கு பண்ணிட்டேப்பா. என்ன மன்னிச்சிரு சிவா, மன்னிச்சிரு. ஒரு புருஷனான உனக்கு ஒண்ணுமே செய்யல, நீ என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இத்தனை வருஷமா நீ எனக்காக அவ்வளவு கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு என்னை பத்தி நம்ம புள்ள கிட்ட கூட சொல்லாம போயிருக்க. உன் தியாகத்துக்கு முன்னாடி உன்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாத பாவி ஆயிட்டேன்பா, பாவி ஆயிட்டேன். நம்ம பொண்ணு என்கிட்ட வந்து ஆசையா அப்பான்னு கூப்பிடும் போது அதான் என்னால ஏத்துக்க முடியாம போயிடுச்சு. நீ போனதுக்கு அப்புறம் அவனுக்கு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நானே என் ஆயால தப்பா பேசும்போது உள்ள மனசு என்ன பாடுபட்டிருக்கும். ஐயோ ஐயோ சங்கரி. சீனியர், எதுக்கு இப்படி அவசரப்பட்டீங்க? நான் தான் பொறுமையா இருங்கன்னு சொன்னேன்ல. கொஞ்சம் டைம் எடுத்து ஹேண்டில் பண்ணியிருந்தா உங்க அப்பா கிட்ட பிரச்சனை வராம அவர்கிட்ட நல்லபடியா பேசியிருக்கலாம். இப்போ டக்குன்னு முடிவெடுத்ததால பாருங்க, இப்போ இது எல்லாருக்குமே சங்கடமா போச்சு. ஆனா ஒண்ணு செய்யுங்க, இதுல உங்க அப்பா மேல கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் அவரு சைட்ல இருந்து யோசிச்சு பாருங்க. இந்திராணி மேடம் பக்கத்துல இருக்கும்போது அவரால் எப்படி உண்மையை ஒத்துக்கிட்டு உங்களை ஏத்துக்க முடியும்? உங்களை மாதிரி தானே அவரும் இத்தனை வருஷமா உங்களை நினைச்சிட்டே இருந்திருப்பாரு. இப்படி எடுத்த எடுப்புல கண்ணு முன்னாடி நின்னுட்டு நான் தான் உங்க மகன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் அவரோட சிச்சுவேஷனை கூட யோசிச்சு பார்க்கணும்ல சீனியர். அவருக்கு டைம் கொடுத்திருந்தா கூட அவரு மகனா உங்களை ஏத்துட்டு இருந்திருப்பாருல்ல. இப்போ இந்த விஷயம் இந்திராணி மேடம் வரைக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அவரோட மரியாதை போயிடுமோன்னு யாருன்னு தெரியாத மாதிரி கூட மெயின்டைன் பண்ணிருப்பாருல்ல. சரி விடுங்க சீனியர், இப்போ அமைதியா போய் ரெஸ்ட் எடுங்க. எதுவா இருந்தாலும் காலையில யோசிச்சு முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்காக நான் இருக்கேன். சீனியர், சீனியர், சீனியர். எங்க போனாருன்னு தெரியலையே. போன வர இங்கே வச்சுட்டு போயிட்டாரு. எங்க போயிருப்பாரு? பேசாம ஜானுக்கும் பைரவுக்கும் போன் பண்ணி பார்க்கலாமா? வேண்டாம், தேவையில்லாம எல்லாருக்கும் விஷயத்த நாமளே ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஆயிடும். ஷோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல விஜயகுமார் சார் வேற போன் பண்ணுவாரே. அவர்கிட்ட நான் என்ன சொல்றது? அவரை சமாளிச்சு ஆகணும். இவரு எங்கன்னு போய் தேடுறது? ஒருவேளை திரும்பவும் உதய பெருமாள் அங்கிளை பார்க்க போயிருப்பாரோ? சீனியர், ஏன் இப்படி பண்றீங்க? இதுக்கப்புறம் இங்க இருக்கிறதுல எந்த யூஸும் இல்ல. வெளியே போய் தான் தேடணும். ஆனா ஒரு நிமிஷம் இங்க நிப்பாட்டுங்க. என்ன ஐலியாக்கா, ஆட்டோல வந்திருக்கீங்க? பைக் எங்க போச்சு? அது இல்லடா. ஆமா, சிவானா கூட தானே வருவீங்க. சிவானா எங்க? ஆளை காணோம். அவர் ஒரு வேலையா போயிருக்காரு, அதான் நான் மட்டும் வந்தேன். என்ன விஷயம்க்கா? அக்கா உங்ககிட்ட தான் கேக்குறேன். அது ஒண்ணும் இல்ல, என் தங்கச்சியோட ஸ்கூட்டியா சர்வீஸ் பண்ணணும், அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நமக்குள்ள என்னக்கா, நீங்க வண்டி எடுத்து வந்து விடுங்க, நான் பார்த்து தரேன். சரி, நாளைக்கு எடுத்துட்டு வரேன். சரிக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 இடத்தை தவிர அவர் அதிகமா எங்கேயும் போக மாட்டாரு.
வேற வழியே இல்ல, ஜானுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட வேண்டியதுதான். சொல்லுங்க மேடம். சீனியர் உங்க கூடவா இருக்காரு? இல்ல மேடம். என்னாச்சு மேடம்? இல்ல, விஜயகுமார் சார் என்னையும் சீனியரையும் மீட்டிங்க்கு வர சொல்லியிருந்தாரு. நாங்க போகிறதுக்காக ஃபோன் பண்ணா ஃபோனும் எடுக்கல. ரூம்ல போய் பார்த்தா அங்கேயும் அவரோட போனை வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாரு. நான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் தேடி பார்த்துட்டேன், அவர் இங்க இல்ல. அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்னாச்சு மேடம்? ஏதாவது பிரச்சனையா? அது அப்புறமா நான் டீட்டெயிலா சொல்றேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கொஞ்சம் தேடி பாக்குறீங்களா? ஓகே மேடம், நான் பாக்குறேன். போலானே. சார். ஏடி, சிவா இப்ப எங்க இருக்காரு? என்னாச்சு சார்? சிவா ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு? என்ன சார் சொல்றீங்க? உனக்கு எதுவும் தெரியாதா? காலையில ஆபீஸ்க்கு வந்து வேலையை ரிசைன் பண்றதா சொல்லி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்கான்.